அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் தொழக்கூடிய ஃபர்தான தொழுகைகளில், அதுவும் இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய தொழுகைகளில் இமாமை ஒருபோதும் முந்திவிடவே கூடாது. இதுதான் நம்ம தீனுல் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சட்டம். இமாம் என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே செய்யணும். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, இமாம் ஒவ்வொரு ருக்குன்களையும் ஒவ்வொரு செயல்களையும் அதை செஞ்ச பின்னாடி தான் நம்ம செய்யணும். அதாவது ருக்கு போன பின்னாடி தான் நம்ம ருக்கு போகணும். அவங்க ருக்கு செய்யும் போதே நம்ம ருக்கு செய்யக்கூடாது. அவங்க சுஜூது செய்யும் போதே நம்ம சுஜூது செய்யக்கூடாது. ஹதீஸில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுக்கு போயிட்டு அவங்களுடைய முதுகை, அதாவது அவங்க சஜிதால இருக்கிறாங்கன்றதை நாங்கள் பார்க்குற வரைக்கும் எங்களுடைய முதுகுகளை நாங்கள் வளைக்க மாட்டோம் அப்படின்னு ஹதீஸில் இருக்குது. சரி, அப்படி ஒரு வேளை தொழுகையில் இமாமை முந்திக் கொண்டு ஒருவர் செய்கிறாரு, அதாவது ருக்கு செய்கிறாரு, சுஜூது செய்கிறார் இமாமுக்கு முன்னாடியே அப்படின்னா அவருக்கு என்ன நாளை மறுமையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது, நாளை மறுமையில் அவர் எல்லாருக்கும் முன்னாடி கழுதையினுடைய முகமுடையவராகவும் அல்லது கழுதையினுடைய உருவம் கொடுக்கப்பட்டவராகவும் அவர் எழுப்பப்படுவார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அல்லாஹ் தஆலா நம்ம இமாம் முந்திரதை விட்டு நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும்.